ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் த நாம்பா வைப்ஸ். திஸ் இஸ் ஆர்த்தி. என்னடா வீடியோ ஸ்டார்டிங்லேயே மண்சட்டி காட்டுறான்னு பார்க்குறீங்களா? இந்த மண்சட்டி நான் அரிசி வடிக்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் சீசன் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. நீங்கள் அதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்துக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் அரிசி வடித்த தண்ணி இல்லைனா அரிசி தண்ணி கழுவுன தண்ணி அப்படி அதுவும் இல்லைனா ரைஸ் ஃப்ளார் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் அதையாவது மிக்ஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி வச்சிடலாம். அந்த பாத்திரத்துக்குள்ளேயும் உள்ள ரெண்டு இடத்துலையும் ஃபுல்லாக ஃபில் ஆகணும். இதை ஒரு ஓவர் நைட் விட்டுருங்க. நம்ம அதை ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே கண்டினியூ பண்ணலாம். நான் ஃபில்டர் காஃபி யூஸ் பண்ணுவேங்க. அது 2 வாட்டி யூஸ் பண்ண அப்புறம் அது வேஸ்ட் தானே. நான் மோஸ்ட்லி டிஸ்கார்ட் பண்ண மாட்டேன். இதில் ஒரு பாடி ஸ்க்ரப்பர் மாதிரி ரெடி பண்ணுவேன். இதில் நீங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது நீங்கள் பாடி ஃபுல்லாக யூஸ் பண்ணலாங்க. ஆஃப்டர் பாதிங் ரொம்ப சாஃப்டாக வரும், டெட் ஸ்கின்லாம் எடுத்துரும். அண்ட் இதோட காஃபியோட ஸ்மெல் கூட நல்லாயிருக்கும். அண்ட் அந்த தேங்காய் எண்ணெயோடு நம்ம மிக்ஸ் பண்ணி போடுறதுனால ஸ்கின்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நான் என் கையில் போட்டு காட்டுறேன். ஸ்க்ரப்பர் எப்போவுமே நம்ம ஜென்டலாக ரன் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு இது நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம அதை செடிக்கு கூட யூஸ் பண்ணலாம். வெறும்னே காய வச்சுட்டு செடிக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை கம்போஸ்ட் பின்லேயும் போட்டுடலாம். இது வீக்லி ஒன்ஸ் நான் யூஸ் பண்ணுவேங்க. பாருங்கள் என்னோடய கை எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்ட்டு. இதுக்கும் இன்னொரு கையில் நான் போடல, என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் போட்டு ரைட் ஹேண்டில் போடல. ஸோ லெஃப்ட் ஹேண்டில் என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இப்போ அது ஓவர் நைட் சோக் ஆகிடுச்சா, நான் என்ன பண்ணுறேன்னா ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் வெயிலில் வைக்க போகிறேன். நான் தாராளமாகவே ஆயில் அப்ளை பண்ணுறேன். இதில் நான் கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எனி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. நல்லெண்ணெய், வெஜிடபிள் ஆயில், எனிதிங். ஏன் நான் அரிசி மண் பாத்திரத்தில் வடிக்கிறேன்னா அது சீக்கிரமே கெட்டு போகாதுங்க, தண்ணி விடாது. அதனால் அது ஒரு ரீசன், மெயின் ரீசன். அண்ட் அரிசியும் நல்ல சாஃப்டாக இருக்கும். நான் வெளியே உள்ள ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நான் இதை ஒரு வெயிலில் காய வைக்கிறேன் ஒரு ஈவினிங் வரைக்கும். பாட்டுக்கு வெயிலில் காஞ்சிட்ருக்கோங்க. நம்ம இப்போ ஆயில் கேன்லாம் இருக்கு இல்லையா, அது கம்ப்ளீட்டாக எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடுக்குலலாம் போய் ஆயில் சேர்ந்துட்டு அது ஒரு மாதிரி திக்க ஒரு ஃபார்மேஷன் ஆகும். அது நம்ம நார்மலாக க்ளீன் பண்ண முடியாது. அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஒரு 2 months ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி பார்க்கலாம். அது ஈஸியாகவும் எடுத்துடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடுக்குலலாம் கூட நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். நம்ம டூத் ப்ரஷ் வச்சு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதையும் நல்லா வெயிலில் காய வச்சு ஃப்ரெஷ்ஷாக எண்ணெய் ஊற்றிடலாம். இது நம்மக்கிட்ட இருக்க கிளாஸ் பாட்டில்ஸ் அப்படி எல்லாமே கூட நம்ம ட்ரை பண்ணலாங்க. கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் கூடவே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹேக் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம மண்சட்டி வெயிலெலாம் இதான அப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரெடி டு யூஸ். நான் அந்த ப்ராசஸ் மட்டும் எடுக்க மறந்துட்டேன். அண்ட் இப்போ நான் சாப்பாடு வைக்கிறேன். அரிசி எப்போவுமே நம்ம நல்ல தண்ணி கொதிச்சோன்னே நம்ம அரிசி உள்ளே போட்டோன்னா வித்தின் 10 minutes நல்லா ரெடி ஆகிடும். அண்ட் இதுவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்படியே உதிரியாக நல்லா வரும், சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் குழஞ்சும் போகாது. இந்த ஸ்டாண்ட் நான் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். நான் இது வடிக்கிறதுக்கு தான் வாங்கினேன். முதல்லலாம் நான் கிளிப் போட்டு பண்ணுவேன். இப்போ இந்த ஸ்டாண்ட் வந்தோடனே நான் கிளிப்ஸ்லாம் தேடணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்டாண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லாவே ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் நல்லா உதிராக அழகாகவே சாஃப்டாக வந்திருக்கு. அண்ட் இது எனக்கு ஓவர் நைட் விட்டால் கூட எனக்கு கெட்டு போகலை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மார்னிங்கே சாதம் வடிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஈவினிங் ஒரு நைட் வரைக்குமே கெட்டு போகாது, தண்ணி விடாது. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். இந்த டிஸ்கார்டான அந்த ஸ்டார்ச் வாட்டரை நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இது ஹோம்மேட் ரெடி பண்ண ஒரு பாடி ஸ்க்ரப்பருங்க. இது ஃபேஸ்க்கும் போடலாம். நான் கடந்த ஒரு 3 வருஷமாக இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது நிஜமாகவே ஒர்த்துங்க. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான், பட் ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. அண்ட் இந்த தண்ணியில் தான் நான் அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நான் பாடி அண்ட் ஃபேஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவேன். செகண்ட்லி இந்த தண்ணியை நம்ம ஷாம்பூ இருக்கு இல்லையா, அதுலேயும் மிக்ஸ் பண்ணி நம்ம தலையில் தேய்ச்சோன்னா முடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கண்டிஷ்னர் மாதிரி ஒர்க் ஆகும்.
இதில் வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குது. இன்கேஸ் வந்து நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம், எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் சால்ட் போட்டு அந்த கஞ்சி குடிச்சிங்கன்னா வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி முடிஞ்சால் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து காஞ்சிருச்சு, அந்த நம்ம ஆயில் கேன் க்ளீன் பண்ணோம்ல, காஞ்சிருச்சு. நான் வந்து மரச்செக்கு வேர்க்கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லைங்க, ஒரு மந்த் வந்து இந்த வேர்க்கடலை, ஒரு மந்த் வந்து ரைஸ் பிரான் ஆயில், அந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஒரே ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் வந்து கிரவுண்ட்நட் ஆயில் எப்போவுமே வந்து நம்ம வந்து வறுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். கிரவுண்ட்நட் ஒரு ரைஸ் பிரான் தாளிக்கிறதுக்குலாம் எப்போவுமே நல்லெண்ணெய் தாங்க. ஸோ நம்ம சாப்பாடு வடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் அதுக்காக ஒரு குயிக் ரெசிபி பண்ணிடலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நான் அரவேக்காடை வேக வச்சுருக்கேங்க. டக்குன்னு இது ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு ரெசிபி தான். ஆயிலில் போட்டு அந்த உருளைக்கிழங்கை மட்டும் வறுத்துட்டு நீங்கள் வந்து சோம்பு, பெருங்காயம், காஷ்மீரி சில்லி, குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு, சீரகத்தூள் இல்லை, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு உப்பு போட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் மூடி விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. ஏர்லி மார்னிங் நீங்கள் வந்து ஏஞ்சி செய்யணும், ஒரு டக்குன்னு செய்யணும், லேட்டாக ஏஞ்சிட்டீங்க, அந்த மாதிரி ஒரு டக்குன்னு செஞ்சு நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அண்ட் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து அரிசி மாவு போடுவேன். இன்கேஸ் அரிசி மாவு இதில் போடல, பட் ஆனால் போட்டால் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். நான் இப்போ என்ன ஆட் பண்ணுறேன்னா, முருங்கை கீரை அந்த இருக்கு இல்லையா, அதை ட்ரை பண்ணி பொடி பண்ணியிருக்கேன். அது கூட ஃப்ளாக்ஸ் சீடும் பொடி பண்ணியிருக்கேன். அதை இந்த மாதிரி பொரியலுக்கு என் பையனுக்கு கட்டி தரும் போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டேன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாவது போகும் இல்லையா. அதனால நான் வந்து எல்லா காய்க்கும் நான் வந்து அவனுக்கு கட்டுறது மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன்னா, எதுவுமே கொடுக்காததுக்கு லைட்டாக எங்கேயாவது ஏதோ இடத்துல போதில்ல, அதனால் ஓகே. இப்போ நம்ம வந்து ஒரு கீ பொடி ரைஸ் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயோட நல்லா ஆனியன்ஸ் அண்ட் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினோன்னே நம்ம வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எனி நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், பாதாம் இல்லைனா கேஷ்யூ நட் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம், உளுந்து அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கைண்ட் ஆஃப் வெரைட்டி ரைஸ் தான். ஸோ அது வதங்கினா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு ரெசிபி. ரைஸை போட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை போட்டு நம்ம பருப்பு பொடி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்குக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த குயிக் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.